அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் தொடர்பான கேள்விகளில் இன்றைய நாளின் கேள்வி இத்திகாஃப் இருப்பது பற்றியதாக இருக்கின்றது. அதாவது இத்திகாஃபை எப்போது ஆரம்பம் செய்ய வேண்டும் என்பது கேள்வியாக இருக்கின்றது. இதற்கான பதில் என்னவென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான நடைமுறை இத்திகாஃப் இருப்பது தொடர்பாக இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் இறுதி பத்தில் 20வது நோன்பில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இத்திகாஃப் இருப்பதற்காக அன்னார் செல்வார்கள். பிறகு ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்பட்டதும் இத்திகாஃபை நிறைவு செய்வார்கள். ஆகவே இதன் அடிப்படையிலே இத்திகாஃப் இருக்க வேண்டிய அந்த சரியான நேரம் ரமலானுடைய 20வது நோன்பின் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்பட்டதும் இத்திகாஃபை நிறைவு செய்ய வேண்டும். எனவே இத்திகாஃப் இருப்பது சம்பந்தமாக சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அவற்றையும் நான் உங்களுக்கு கூறிவிடுகின்றேன். முதலாவதாக, சுன்னத்தான இந்த இத்திகாஃப் ஜும்மா தொழுகை நடைபெறுகின்ற அந்த பள்ளிவாசலில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது விஷயம், சுன்னத்தான இந்த இத்திகாஃப் ரமலானின் இறுதி 10 முழுவதுமாக இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், சுன்னத்தான இத்திகாஃப் இருக்கும் போது அந்த இறுதி 10 நோன்புகள் அனைத்தையும் கட்டாயமாக நோக்க வேண்டும். அதற்கு முன்பு நோன்புகள் விடுபட்டிருப்பது இதில் தாக்கம் செலுத்தாது. நான்காவது விஷயம், இத்திகாஃப் இருக்கின்ற போது ஒரு நோன்பை நோக்க முடியாது போனால் இத்திகாஃப் நிலை பெறாது. அதாவது இத்திகாஃப் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு நோன்பை ஏனும் நோக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதனுடன் இத்திகாஃப் நிறைவடையும், இத்திகாஃப் முழுமை பெறாது. அடுத்ததாக, இத்திகாஃப் இருக்கின்ற போது பள்ளியில் நடைபெறுகின்ற கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, ஏனைய டியூட்டிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது. அடுத்த விஷயம், இத்திகாஃப் இருக்கின்ற போது மார்க்க பணிகளிலும் ஈடுபடக்கூடாது. அதாவது ஜமாத்தினால் ஏதேனும் ஒரு பணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால், முன்பதாக ஏதேனும் டியூட்டி அல்லது ஏதேனும் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த பணிகளையும் இத்திகாஃப் இருக்கின்ற போது செய்யக்கூடாது என்றே கூறப்படுகின்றது. ஏனென்றால் விசேடமாக அந்த 10-11 நாட்கள் இறைவனை இபாதத் செய்வதற்காக அது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, இத்திகாஃப் இருக்கின்ற போது மொபைல் போன், லேப்டாப், ஐபேட் இது போன்ற இந்த உபகரணங்களை பொதுவாக அவற்றை பாவிப்பதிலிருந்தும் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் எம்டிஏவிலே வருகின்ற ஹுசூர் அவர்களுடைய ஹுத்பாக்கள் மற்றும் மற்ற நிகழ்ச்சிகளை, எம்டிஏவில் வருகின்ற அந்த நிகழ்ச்சிகளை இத்திகாஃப் இருக்கின்ற போது பார்க்க முடியும். அதே போன்று இத்திகாஃப் இருப்பது தொடர்பாக ஜமாத்தினுடைய நிர்வாகத்தினால் என்னென்ன கட்டளைகள் அந்த நேரத்திலே வழங்கப்பட்டிருக்குமோ அவற்றையும் முழுமையாக இத்திகாஃப் இருப்பவர்கள் பேணி நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக, இத்திகாஃப் தொடர்பாக எழுகின்ற இன்னொரு கேள்வி என்னவென்றால், 10 நாட்களுக்கு குறைவாக இத்திகாஃப் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இதற்கான பதில் என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடைய மனைவியரும் எப்பொழுதும் 10 அல்லது 11 நாட்கள் தான் இத்திகாஃப் இருந்துள்ளார்கள். ரமலானுடைய மாதம் 29ஆக வந்தால் 10 நாட்களாக இத்திகாஃப் அமையும், 30 நாட்களாக வந்தால் 11 நாட்களாக அமையும். அதைவிட குறைவாக சுன்னத்தான அந்த இத்திகாஃப் அவர்கள் இருந்ததில்லை. எனவே சுன்னத்தான இத்திகாஃபை பொறுத்தவரை அது 10 நாட்கள் தான் முழுமையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் அதைவிட குறைவாக இருக்க விரும்பினால் இருக்க முடியும். அதற்குரிய கூலியை அல்லாஹு தாலா அவருக்கு வழங்கி விடுவான். ஆனால் அத்தகைய இத்திகாஃப் சுன்னத்தான இத்திகாஃப் என்று கணிக்கப்பட மாட்டாது.